வெல்கம் டு மணிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது வரலட்சுமி நோம்பு ஸ்பெஷல் பச்சைப்பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வரலட்சுமி நோம்புக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பச்சைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். பச்சைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் எடுத்துருக்கேன், ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி, நெய், இவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் பருப்புக்கு 3/4 கப் வெல்லம் அப்படிங்கிறதா கரெக்டான அளவு. நீங்கள் 1 கிலோவுக்கு 3/4 கிலோ அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்படிங்கிற அளவு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப்புக்கு 3/4 கப். நீங்கள் சுகர் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். 1/2 கிலோவிலேருந்து 3/4 கிலோ அப்படிங்கிறதா கரெக்டான அளவு. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தலை தட்டுற அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு பாயாச கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அதனால் நம்ம 4 கப் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 4 கப் தண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம். பருப்பு இப்படியே வேகட்டுங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்திடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கட்டும். இன்னும் வேகலை, இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இன்னும் பருப்பு அப்படியே தான் இருக்குது. நல்லா குழைய வேகணுங்க. வேகட்டும். நம்ம வெல்லம் போட்டோம்னா முழுசாக ஆகிடும். அதனால் நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வேகிற கேப்பில் நம்ம முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி உடைச்சி வச்சுருக்கோங்க. இந்த முந்திரியை சேர்த்துடலாம். லைட் ப்ரௌன் வரணும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம சமையலில் முக்கியமானது முந்திரியை வறுத்து எடுக்கிறது தான். முந்திரியை கரெக்டான அளவில் வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுதான் போதும். இதுக்கப்புறம் நம்ம திராட்சை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். திராட்சை கொஞ்சம் சேர்த்துடலாம். திராட்சை இறக்கும்போது சேர்த்துருங்க. போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டாம். திராட்சை லேசாக வறுத்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுதான் கரெக்டான அளவு. பார்த்தீங்களா, லைட் ப்ரௌனில் எப்படி இருக்குன்னு தீஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்கே கரெக்டான அந்த பொன் வறுவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொன்னிறமாக இருக்கணும். முந்திரியை கருக்க விட்டுறாதீங்க. பாயாசத்தோட டேஸ்ட்டையே விடுத்துரும். அவ்வளோதாங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பாயாசம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இதை பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியும் கரெக்டாக போச்சு. பருப்பும் பாருங்கள் 1-2மா வெந்திருக்கு. இன்னும் கூட நல்லா குழையணும். இன்னும் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு குழன்னு வெந்திருக்குன்னு. நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி நல்லா குழைய வேகணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3/4 கப்பு வெல்லம் அளந்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் இந்த பச்சைப்பருப்பு பாயாசத்தில் சேர்த்துடலாம். நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் பாயாசம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா பருப்பு முழுசாக ஆயிரும். வேகாத பருப்பு மாதிரியே ஆகிடும். அதனால தான் பருப்பு நல்லா குழைய வேக வைக்கணும். இப்போ இது அப்படியே இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும்.
இப்போ நான் வெல்லம் வந்து அந்த கல் இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் கல்லாக இருக்குது டவுட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பாகாக காய்ச்சிட்டு ஊற்றிடுங்க. இதில் பாகு வந்து கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. இது நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அப்புறம் நம்ம முந்திரி ஏலக்காய் பொடியை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பச்சைப்பருப்பு பாயாசம் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. பச்சைப்பருப்பு பாயாசம் ரெடி. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் பச்சைப்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த வரலட்சுமி நோன்பை உங்கள் மனசு போல் கொண்டாடுங்க. நல்லதே நடக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.